திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனது அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அடங்கால நாளை இறைவனின் ஆசியோடு தொடங்குறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு ஆரம்பிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனை போற்றி. மனசில் பாரத்தோடு இருக்கிறவங்க முருகனை நினச்சிக்கோங்க. ஏன்னா இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கன்னிராசியும் முருகனின் அருளும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கொள்ளையளவு கொண்டவரே, என் குலம் காக்கும் ஆண்டவரே, கூப்பிட்டதும் வருபவரே, எனக்காக இந்த உலகத்தில் உன்னை தவிர நான் யாரை சொல்வேன் அப்படின்னு முருகனை பார்த்து உருகி பாடுற குணம் உங்களுக்கு உண்டு. ஒரு மனுஷனுக்கு மூச்சு காற்று எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு முருகனோட அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முருகனோட அருளால் உங்கள் வாழ்க்கை இனிமேல் வெறும் வாழ்க்கை இல்லைங்க, ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? சுக்கிர பகவான் உச்சநிலைக்கு வர்றதுனால கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது, என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுது, எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதையெல்லாம் பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். யார் இந்த கன்னிராசிக்காரர்கள்? கன்னிராசி நேயர்களே, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி பற்றி உங்களுக்கே தெரியுமா? கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பகவான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த மூன்றையும் அள்ளித்தருவார். உங்கள் புத்திசாலித்தனமும் திறமையும் இந்த நேரத்தில் உலகத்துக்கே தெரிய போகுது. ஆனால் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை மனசு உங்களுக்கு இருக்கும். யாராக இருந்தாலும் சுலபமாக பேசி அவங்க மனசை வெல்லக்கூடிய வித்தை உங்களுக்கு தெரியும். இப்போ நடக்கிற சுக்கிர பயிற்சி உங்கள் விதியையே மாற்றி எழுத போகுது. குறிப்பாக உங்கள் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அது பெரிய யோகமாக கருதப்படுது. அதனால் எதை நினச்சும் பயப்படாதீங்க, நல்லது மட்டும்தான் நடக்கும். சொத்து சுகம் சேரும் காலம். உங்களுக்கு ஒரு கேள்வி, ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும் இல்லைனா ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அந்த ஆசை இப்போது நிறைவேறப் போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமாங்க, சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்க போகிறாரு. இத்தனை நாள் இருந்த தடைகள் எல்லாம் பனி போல் விலகப் போகுது. நகை சேமிக்கிறது, பூமி வாங்குறதுன்னு உங்கள் முதலீடுகள் பெருகப் போகுது. முக்கியமாக இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் இப்போது தானாக நடக்க தொடங்கும். கடந்த 2 மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேல் வண்டி வாகன தடைகள் நீங்கி புதுசாக கார் இல்லைனா பைக் வாங்குகிற யோகம் உங்கள் கதவை தட்டுது. குடும்பத்தில் இருந்த அந்த தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் வேலைவாய்ப்பு. பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஒரு பெரிய கவலை இருந்திருக்கலாம். என் பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்களே, மந்தமாக இருக்காங்களேன்னு கவலைப்பட்டீங்களா? இனி கவலைப்படாதீங்க, அந்த மந்த நிலை மாறி அவங்க படிப்பில் சுறுசுறுப்பாக போகிறாங்க. அப்புறம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுற கன்னிராசி இளைஞர்களுக்கு ஒரு குட் நியூஸ். இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான வேலை கிடைக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு காசு பணத்தை அள்ளித்தர போகிறாரு. உங்கள் ஆசைகள் கனவுகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகிற நேரம் இது. பணம் வரப்போகுது சரி, ஆனால் கடனை திருப்ப முடியுமான்னு பயமாக இருக்கா? தாராளமாக லோன் வாங்கலாம். அதை திருப்புற செலுத்துகிற வசதியும் உங்களுக்கு தேடி வரும். மகாலட்சுமி யோகம் உண்டாக போகிறதுனால அழகான பொருட்கள் வாங்கி உங்கள் மனக்கவலையை தூக்கி எறியுங்க. முதலீடு மற்றும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி இப்போது புதுப்பிக்கப்பட்டு புதுசாக தொழில் தொடங்கலாம். குறிப்பாக ஐடி துறை, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் முதலீடு செஞ்சிங்கன்னா வருமானம் பல மடங்கு பெருகும். தங்கம் நகைன்னு சேமிப்பை அதிகப்படுத்துங்க. சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிற அந்த சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. பதவி உயர்வு, கௌரவமான பட்டங்கள் இதெல்லாம் உங்களை தேடி வரும். வண்டி வாகன செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு வருமானமும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை இப்போது ஒரு வசந்த காலமாக மாறப்போகுதுங்க. உங்களை நீங்களே தடுத்து நிறுத்துறீங்களா? இப்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏம்மா எனக்கு ஏன் இன்னும் கஷ்டம் குறையலைன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்கள் சூழ்நிலை மட்டும் காரணம் கிடையாதுங்க. ஒரு சின்ன தப்பு நீங்களும் பண்ணுறீங்க. அது என்ன தெரியுமா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறது. இந்த செயலை செஞ்சால் அவங்க தப்பாக நினைப்பாங்களோ, அந்த சொல்ல சொன்னால் இவங்க ஏதாச்சும் பேசுவாங்களோன்னு அடுத்தவங்களுக்காக வாழ்கிறத முதல்ல நிறுத்துங்க. முயற்சி பண்ணாதான் வெற்றி கிடைக்கும்.
அடுத்தவங்க என்ன பேசினா நமக்கு என்ன, நம்ம எப்படி இருக்கும், நம்ம குடும்பம் எப்படி இருக்குதுங்கிறது தான் முக்கியம். தயவு செஞ்சு மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் உங்கள் முயற்சியை தொடருங்க. நிச்சயம் உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த மாத கிரக நிலைகள். கன்னிராசி அன்பர்களே, இப்போ உங்கள் கட்டத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாமா? உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய மூவரும் அமர்ந்து பலன்களை தர்றாங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், சனி, ராகு இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு குரு பார்வையை கொடுக்குறாரு. படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், கல்யாணம், காது குத்து நடக்கும். இத்தனை நாள் உங்களை மதிக்காமல் போன சொந்தங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான ஊயமாக மாறப்போகுது. நட்சத்திர ரீதியான பலன்கள். சரி, இப்போ உங்கள் ராசியில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியாக பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உத்திரம் நட்சத்திர நேயர்களே, உங்கள் குடும்பத்தில் இந்த மாதம் ஒரு இதமான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி நெருக்கம் கூடும். பிள்ளைகளோட எதிர்காலத்தில் நீங்கள் காட்டுற அக்கறைக்கு நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தோட ஒரு அழகான விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. ஊரில் உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினச்சா இது சரியான நேரம். ஆனால் ஒன்று, சக மாணவர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க. நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டதுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லை. அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். உங்கள் முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிதானமாக இருந்தீங்கன்னா எதையும் சாதிக்கலாம். பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோடு படித்தா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மதிப்பெண்களை பெறலாம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும். நண்பர்கள்கிட்ட இருந்து உதவி வரும்னு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. உங்கள் உழைப்பை நம்பி இறங்குங்க. குழந்தைகளுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது. திருமண தடையால் வருத்தப்பட்டவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க. மழலை செல்வம் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. சித்திரை 1, 2ஆம் பாதம். சித்திரை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கு மனக்குழப்பம் தீரப்போகுது. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு சின்ன பயம் இருக்கலாம். எடுத்த காரியத்தில் ஒரு சின்ன தடை வரலாம். ஆனால் அதை பார்த்து பயந்துடாதீங்க. தடைகளை கண்டு தளராதவன் தான் கன்னிராசி. சீரண கோளாறு போன்ற சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத செலவை குறைச்சி சேமிக்க பாருங்கள். பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தரும். பெற்றோர்களின் பெருமை. கன்னிராசி நேயர்களே, இவ்வளவு நாள் உங்கள் உணர்வுகளை உங்கள் பெத்த அம்மா அப்பா கூட புரிஞ்சுக்கலைன்னு ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் இனி வரப்போகிற காலங்களில் உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும்னு அவங்களே உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு பெருமை தேடி தரப்போகிறீங்க. ஏம்மா இவ்வளவு நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் இப்போது கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். வாழ்க்கைனா இன்பம் துன்பம் கலந்து தான் இருக்கும். ஆனால் இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட துன்பம் எல்லாம் போதும். இனிமேல் வர்றது எல்லாமே லாபம் மட்டும்தான். உங்களுக்கான எளிய பரிகாரம். சரிங்கம்மா, எல்லாம் ஓகே, இன்னும் சிறப்பாக அமைய நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்காக ஒரு அழகான பரிகாரம் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வாரம் செவ்வாய்க்கிழமை போங்க. முருகப்பெருமானுக்கு 6 நெய்விளக்குகள் ஏற்றி மனசார உங்கள் குறைகளை சொல்லிட்டு வாங்க. நீங்கள் ஏற்றுற அந்த விளக்கு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலையை எரித்து சாம்பலாக்கிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி தடை, தாமதம், துன்பம் எதுவுமே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.